அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. என் பேர் எஸ்ராஜ். என் பேர் எசிகராஜ். நீங்க 5 வாட்டி தொழுவீங்க. ஏன் அது 10 வாட்டியா தொழுவனா இல்ல 1 வாட்டியா தொழுவனா? அதுதான் என் கேள்வி. சரி, அதாவது ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்காரு. என்ன பேருங்க? இசக்கிராஜ். சகோதரர் இசக்கிராஜ் அவர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் நாங்க 5 நேரம் பள்ளிவாசல்ல போய் தொழுவணும். அதையே 10 நேரம் ஆக்கினா என்ன, அல்லது 1 நேரம் ஆக்கினா என்ன, அது 5 நேரம் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அவர் இசக்கிராஜ் சொல்றத வச்சு 10 நேரம் ஆக்கிடுவோம். இன்னொருத்தர் எந்திரிச்சு 15 ஆக்கினா என்னன்னு கேட்பாரு. கேட்பாரா இல்லையா? 10 நான் சொல்லிட்டு வைங்க, ஏன் 10 எழுதி வச்சுங்க, அது 15 ஆக்கினா என்ன, 2 ஆக்கினா என்னன்னு ஒருத்தர் கேட்பாரு. அப்படி ஆகிற 2 ஆக்கிட்டு வைங்க, ஏன் நீங்க 7 ஆக்க கூடாதுன்னு ஒருத்தர் கேட்பாரு. இந்த கேள்விக்கு முடிவே இருக்காது. எந்த நம்பரை கொண்டு வந்தாலும் வேற ஒரு நம்பரை கண்டிப்பா கேட்கத்தான் செய்வாங்க. ஒரு யூனிஃபார்ம் வரணும்னு சொன்னா ஏதாவது ஒன்னத்தை ஏத்துக்கிட்டு ஆகணும். இது நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் கடவுளுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார், நாங்க நம்புறோம். அவர் ஒரு 5 டைம்ஸ் அதை பண்ணுங்கன்னு எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. எங்களுக்கு தலைவராக இருக்கிறவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம ஏத்துக்கிட்டோம். இதை நம்பரை மாத்துறதுனால கேள்விகளை தவிர்க்க முடியும்னா மாற்றிவிடலாம். எந்த நம்பரையாவது சொல்லுங்க, அதுல கேள்வியை வராதுன்னு சொல்ல மாற்றிவிடுவோம். எந்த நம்பரை சொன்னாலும் மறு கேள்வி வரும். 20 சொன்னா 30 ஆக்கினா என்னம்பீங்க, 100 சொன்னா 102 ஆக்கினா என்னன்னு கேட்பீங்க. அப்ப இது கேள்வியை முடிவு கொண்டு வர்ற மாதிரி இருக்காது. அதான் காரணம். என்னுடைய பெயர் ஏ பாலசுப்ரமணியம். திருநெல்வேலி டவுன்ல இருந்து வந்திருக்கிறேன். உலகெல்லாம் உதிக்கின்ற உதய சூரியன் கிழக்கை பார்த்து உதிக்கும் போது இஸ்லாமிய நண்பர்கள் ஏன் மேற்கு நோக்கி தொழுகை செய்கிறீர்கள்? அழகான கேள்வி. அதாவது சூரியன் கிழக்க உதிக்கும் பொழுது உலகத்துக்கெல்லாம் கிழக்கு தான் சூரியன் உதிக்குது. அப்ப முஸ்லீம்கள் எதுக்கு மேற்கு பார்த்து தொழுவுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இது நீங்க இந்தியாவுக்குள்ள மட்டும் பாக்குறதுனால உங்களுக்கு இந்த கேள்வி வருது. முஸ்லீம்கள் சகோதரர் என்ன பேர் சொன்னீங்க? பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னது போல கிழக்கு நோக்கி தொழக்கூடிய முஸ்லீம்களும் உலகத்தில் இருக்கிறார்கள், வடக்கு நோக்கி தொழக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், தெற்கு நோக்கி தொழக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். எல்லா திசைகளிலும் முஸ்லீம்கள் தொழுகை நடத்துகிறார்கள். எப்படின்னு கேட்டா திசை எங்களுக்கு முக்கியம் இல்லை. சவுதி அரேபியாவில் மக்கான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கதான் உலகத்துல முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கு நாங்க நம்புறோம். ஆதாம் முதல் மனிதர் கட்டின பள்ளிவாசல் அந்த ஊர்ல இருக்குது. அது காபான்னு சொல்லுவாங்க. அது ஸ்கொயரா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை நோக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. அந்த ஆலயம் எந்த திசையில் இருக்கிறதோ அதை நோக்கணும். இதை ஆலயம் வச்சுக்கிறீங்களேன். நான் இப்படி நின்று தொழுவணும், நீங்க இப்படி நின்று தொழுவணும். இந்த ஆலயத்தை நோக்கிறதா இருந்தா இவரு இந்த பக்கம் தொழுவாரு, இவர் இந்த பக்கம் தொழுவாரு. அப்ப உலகத்துல இந்தியாவுக்கு மேற்கு இருக்கிறதுனால நாங்கள் மேற்கு தொழுவோம். மேற்கு திசைக்காக நாங்க தொழுவல. அந்த ஆலயம் இங்க இருந்து நேர போனோம்னு சொன்னா அந்த ஆலயத்தை நாங்க அடையலாம். அந்த ஆலயத்துக்கு கிழக்கே இருக்கிறதுனால மேற்கு தொழுகிறோம். அந்த ஆலயத்துக்கு மேற்கே இருக்கிறவர்கள் கிழக்க தொழுவாங்க, அந்த ஆலயத்துக்கு தெற்கே இருக்கிறவர்கள் வடக்க தொழுவாங்க, வடக்கே இருக்கிறவர்கள் தெற்கே தொழுவாங்க. அப்ப இந்த முதல் ஆலயத்தை நோக்கணும் என்பதுதானே தவிர திசைக்கு ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்துல கிடையாது. இந்த திசை முக்கியமான திசை, இது சிறந்த திசை. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு திசை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். திசைகள்ல பாரபட்சம் இல்ல. திசைக்காக நாங்க அப்படி பண்ணல. பாரதியாருங்கிற ஒரு கவிஞர் அதை கொஞ்சம் தப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. திக்கை வணங்கும் துருக்கர் அவரு. அதை வச்சுக்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க திசையை வணங்குறதாக மற்ற மக்கள் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. திசையை நாங்க வணங்குறது இல்ல. அதான் முக்கியம். வேற நான் குற்றாலம் ESV பாண்டியன், மானோர். அதாவது நீங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க. நீங்க எங்களுடைய வம்சவழியே வந்தவங்க. நீங்க அரபு நாட்டினுடைய வம்சவழிகள் கிடையாது. கால மாற்றத்தால மனம் மாறி இருக்கீங்க. உதாரணமா சொல்லணும், அவங்க நெல்லை மாவட்ட தலைவர் செயலாளர் மில்லத்து கூட குடிசை குலத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய மூதார்கள் முக்குளத்தை சேர்ந்தவங்க, தெற்குப்பட்டி தாழ்த்தப்பட்டவர் சேர்ந்தவங்க, தென்காசியில் இருக்க முஸ்லீம் மேலதாள சைவ முதலியார் குழுப்பை சேர்ந்தவங்க, பேட்டை முஸ்லீம் சிவப்புனார் வகையை சேர்ந்தவங்க, காயல்பட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மாலிகாப்பூர் படையெடுப்புக்கு பிறகு பிராமணர்கள் இருந்தவங்க முஸ்லீம்களா மாறி இருக்காங்க. ஆனா உங்களுடைய கலை கலாச்சாரம் எங்களுடைய கலை கலாச்சாரம் எல்லாமே ஒண்ணுதான்.
நீங்க இந்த மண்ணின் மைந்தர்கள். இதுல எங்களுக்கு எந்த வித வேற்றுமையும் எந்த பிரிவும் கிடையாது. ஆனா நீங்களே ஒரு சிறுபான்மையோன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்க இருக்கீங்க. இது எங்களால எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் நாங்க எப்படி அதை சிறுபான்மையோன்னு காட்டிக்கிட முடியும்? ஒண்ணு. ரெண்டு, நீங்க இந்த கார்கில்ல வந்து இந்தியா செவிச்சிருது, அதை கொண்டாடக்கூட சில முஸ்லிம் இளைஞர்களுக்கு மனம் வரல. ஆனா இந்தியாவும் கிரிக்கெட்டும் விளையாடும் போது இந்தியா தோத்துட்டா பட்டாசு வெளுத்து கொளுத்துவாங்க. அப்போ 30 கோடி முகமுடையார், மொழிகளிலே 18 உடையார், செப்பது மொழியிலே 18 உடையார், சிந்தனையில ஒன்றிய மகாபாரதி பாதை சொல்ல தேசிய ஒற்றுமைக்கு எப்படி ஒற்றுமையா வாழ்ந்துட முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் சில சாதி தலைவர்களும் சமய தலைவர்களும் கட்சி தொடங்க போய் அதுல அடிப்பட்ட இளைஞர்களுடைய எண்ணங்கள் விரோதமாக போகுது. அதனால இந்த இயக்கங்கள் சாதி பிரிவில் சமயங்களில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்பது அரசு தடை செய்யப்படும் என்னுடைய வேண்டுகோள். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஐயா பேர் என்ன சொன்னாங்க? குற்றாலம் ESV பாண்டியன். சகோதரர் பாண்டியன் அவர்கள் ரொம்ப அழகான, அதுவும் நல்ல கேட்க வேண்டிய கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் வந்து நாங்க எல்லாம் ஒண்ணு, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணுதான், எல்லா வெவ்வேறு சாதிகள் இருந்து நீங்க மதம் மாறி இருக்கிறீங்கிறாங்க. அது உண்மை. நாங்க முஸ்லீமா இருக்கிற யாரும் அரபு நாட்டு இறக்குமதி இல்லை. எங்களுடைய ஒரு 3-4 தலைமுறைக்கு போனா பிராமணரா இருப்பாங்க, இல்லைன்னா செட்டியாரா இருப்பாங்க, முதலியாரா இருப்பாங்க, தேவர் சமுதாயமா இருப்பாங்க, தலித்தாவும் இருப்பாங்க. பல மாதிரியான இனங்களா இருந்த நாங்கள் தான் முஸ்லிம்களா மாறி இருக்கிறோம். அது உண்மையான ஒரு நல்ல வார்த்தை, அழகான வார்த்தை. அவங்க என்ன கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்களே உங்களை சிறுபான்மை எதுக்கு ஒதுக்கிறீங்க? எல்லா தேசத்தோட 2 கலந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 சான்றையும் எடுத்து சொன்னாங்க. இந்த கார்கில் போர் நடந்தது, அதை வந்து நீங்க கொண்டாடாம விட்டுட்டீங்க. கார்கில் போரை வந்து கொண்டாடல. அது மாதிரி கிரிக்கெட் சொன்னீங்க, கிரிக்கெட்ல வந்து இந்தியா தோத்து போச்சுன்னு சொன்னா பட்டாசு வெடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் 2 பாயிண்ட் வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க. முதல் விஷயம், கார்கில் யுத்தம் நடந்த அந்த நேரத்தில் யாரெல்லாம் கொண்டாடணும், நாங்க எந்த வகையில் கொண்டாடலன்னு சொல்றீங்க? ஒருத்தரும் கொண்டாடலாம் இல்ல. அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைவதற்காக வேண்டி முயற்சி பண்ணாங்க. நாம என்ன கேள்வி கேட்டோம்னு கேட்டா, முஸ்லிம் சமூகத்திலிருந்து கார்கில்ங்கிற ஒரு வழியாக அந்நிய நாட்டு கூலிப்பட நம்ம நாட்டுக்குள்ள வந்துருச்சு. எவ்வளவு வந்துருச்சுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவு ஊடுருவி வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம நாட்டினுடைய எல்லை எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில இந்த ஆட்சியாளர்கள் வச்சிருந்தா 150 கிலோமீட்டர் எல்லையை கடந்து அந்நிய நாட்டு படை இங்க வந்திருக்க முடியும். கார்கில் யுத்தம் என்பது 2 எல்லையில் நடந்த யுத்தம் இல்ல, நமது மண்ணில் நடந்த யுத்தம். யுத்தம் நடக்கிறதா இருந்தா அந்த நாட்டுக்காரன் அவன் எல்லையில இருப்பான், நம்ம நாட்டுக்காரன் நம்ம எல்லையில இருப்பான். இப்படித்தான் உலகத்துல யுத்தங்கள் நடக்கும். கார்கில் யுத்தம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா, இந்திய மண்ணில் நடக்குது. 130 கிலோமீட்டர் அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கூட சண்டை பிடிக்கிறான். அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டோம்னா, நீங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி ஊடுருவ விட்டீங்க? ஒரு எல்லை பிரதேசம்னா எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கணும். தேசபக்தி இருந்ததுனாலதான் இந்த கேள்வியை நம்ம கேட்டோம். தேசத்தை வந்து பாதுகாக்க தவறிட்டீங்க. உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? எத்தனை ராய் இருக்குது, ஐபி இருக்குது, ராணுவத்துக்கு தனியான உளவு பிரிவு இருக்குது. இவர்கள் எல்லாம் கண்காணித்திருந்தார்களே. ஆனால் 150 கிலோமீட்டர் சின்ன தூரமா? இங்க இருந்து திருச்சி வரைக்கும் வந்துட்டாங்க சொன்னா யாரும் பார்க்கலன்னு சொன்னா எப்படி நம்ம நம்ப முடியும்? அப்ப அந்த கையாளாத ஒரு நிலையை நீங்க கையாண்டீங்கிறது நம்முடைய குற்றச்சாட்டு. இதுதான் நம்ம சொன்னமே தவிர அந்த வெற்றியை கொண்டாடக்கூடாதுக்கா இல்ல. இவர்கள் கவனக்குறைவா இருந்த காரணத்தினால எத்தனை வீரர்கள் நம்ம பலி கொடுத்தோம். இந்த கார்கில்ல இந்த பலி கொடுக்காமலே எல்லையை காத்து இருந்தால் இந்த பலி கொடுக்க வேண்டிய அவசியமா வந்திருக்காது. எல்லையை ஊடுருவ விட்டு அவனை மலையில ஏற விட்டு எப்படி கொண்டு வந்திருக்காங்க? நம்மளோட சண்டை போடுறதுக்கு தேவையான சாதனங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டான். பீரங்கியை கொண்டு வந்திருக்கிறான், விமான எதிர்ப்பு பீரங்கியை கொண்டு வந்திருக்கிறான், குளிரை தாங்கக்கூடிய போர்வைகளை கொண்டு வந்திருக்கிறான், ஆயுதம், கத்தி, கப்பலாந்து அவ்வளவு சாமானியம் கொண்டு வந்திருக்கிறான், அரிசி, தானியம், பல மாதங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்திருக்கிறான். இவ்வளவையும் கொண்டுகிட்டு ஆயிரக்கணக்கான பேர் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவிக்கிட்டு உள்ள வர்றான்னு சொன்னா அதுல பாராட்டுவதற்குரிய அம்சம் இருக்குதா, கண்டிக்கிற அம்சம் இருக்குதா? நம்ம விரட்டி அடிச்சோங்கிற விஷயம் வேற. அவர்களுக்கு ஏற்பட்ட அதே அளவு சேதத்தை நாமும் அடைந்து விட்டு அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு வற்புறுத்தின பிறகு செஞ்சோம். அதுல கண்டிக்க வேண்டிய விஷயம் கவர்மெண்ட், ராணுவத்தை பாராட்டலாம், கவர்மெண்ட்டை கண்டிக்கணும். எந்த கவர்மெண்ட் அந்த பொறுப்புல தான் கண்டிக்கப்பட வேண்டியது. ராணுவ உயிர் தியாகம் பண்ணி செஞ்சாங்களே அவர்களை பாராட்டணும்னு வித்தியாசப்படுத்தி நம்ம சொன்னோம்.